ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு சென்னையிலையும் சரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் அதீத கனமழை வந்து பெய்தது. அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் வந்து நாம் அனைவரும் அறிவோம். இதை ஏன் வந்து வானிலை மையம் சரியாக கணிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழுந்திருக்கு. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாரு. அன்புமணி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து இதை குறித்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் வந்து சரியாக நம்மளால் வந்து கணிக்க முடியலை? ஒருவேளை பருவநிலை மாற்றம் காரணமாக இதெல்லாம் வந்து நம்மளால் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியலையா? இந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்றது நமக்கு தெரியுது. நம்ம ஒரு அலர்ட் கொடுக்குறோம். ஆனால் அதனுடைய வேகம் என்ன, அதனுடைய திசை என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத நம்மளால் ஏன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல? இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு. டைரெக்டாக சேட்டலைட்லேருந்தே நம்ம வந்து தகவல்களை வந்து எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இருந்தும் வந்து ஏன் இது மாதிரியான தவறுகள் வந்து நடக்குது? திருநெல்வேலி, தூத்துக்குடியிலலாம் இன்றைக்கி 9 நாளை கடந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவு மக்கள் வந்து பாதிப்புகளை வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன் அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து பெய்தது? பல ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அந்த 92, 93 அந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மழையின் காரணமாக வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பாதிக்கப்படலை. அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து தேங்கி நிற்குது. எங்களுக்கு காய்ச்சல் வருது, எங்களுக்கு நோய் தொற்று வருது, பூச்சி கடிக்குது, கொசு கடிக்குது, பாம்புகள்லாம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. துன்பத்திலையும் துயரத்துலேயும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாலும் மாற்று இடம் சொல்லி பக்கத்து வீடு அங்கே தான் வந்து போயிருப்பாங்க. மிகப்பெரிய பாதிப்புகள் அப்பொழுதும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சில தேவையற்ற உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும். ஆடு மாடுகளை பாதுகாத்திருக்க முடியும். தன் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பொருட்களை வந்து மேலே, அதாவது பறன் மாதிரி இருக்குல்ல, அங்கே வச்சு பாதுகாத்திருக்க முடியும். இவ்வளோ பெரிய மழை வந்து பொழிய போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அறிவித்திருந்தால். ஸோ நிறைய தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து அரசும் அந்த மக்களும் தாங்களாகவே வந்து எடுத்திருக்கலாம். ஆனால் வானிலை மையம் அது அந்த அளவுக்கு வந்து இது அதீத ஒரு தீவிரமான புயல், ஒரு தீவிரமான மழை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்ல தவறியது. இது ஏங்க அப்படின்னு சொல்லி வானிலை மைய தலைவர் அவர்கிட்டே வந்து கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இழப்புகள் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த எந்த திசையை நோக்கி வருது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் அவர்கள் கூட குறிப்பிடுகிறார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல்வேறு நாடுகள் யோசித்து, ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்துச்சு, லிபியாவில் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐபிஎம் நிறுவனம் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தரவுகள் ஏன் வந்து வெள்ளம் வருது, ஏன் வந்து புயல் ஏற்படுது, அதனால் என்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுது, ஸோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி உருவாகுது, அது எப்படி நகர்கிறது, ஸோ இதெல்லாம் வச்சு ஐபிஎம் நிறுவனம் சார்பாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒன்றை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ப்ராசஸிங் வாட்சன் X.AI அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜி ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் இன்னும் அது வந்து பயன்பாட்டுக்கு வரல. அதில் வந்து நிறைய தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மழைப்பொழிவின் வேகம், மழைப்பொழிவு எந்தெந்த இடங்களில் ஏற்படும், ஸோ எந்த அளவு இதற்கு முன்பு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு,
என்னென்ன திசைகளில் அந்த மேகங்கள் வந்து திரள அணிதிரண்டு போகும், அதோடைய வெலாசிட்டி என்ன, ஸ்பீடு என்ன, அதோடைய பரப்பளவு என்ன, சுற்றளவு என்ன, மழைப்பொழிவின் அந்த குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தரவுகளை வந்து அதுக்கு கொடுத்து, ஸோ அதை வச்சு கணிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு அது திறமை வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி அந்த டெக்னாலஜியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் பெயர் வாட்சன் எக்ஸ் ஏஐ. ஸோ இதை வந்து ஐபிஎம் நிறுவனம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாசாவோட டைப் ஆக போகுது. ஸோ நாசாவும் இதில் இணைந்து சேட்டிலைட் தரவுகளையும் கொடுத்து, இது இனி வர காலங்களில் மிகப்பெரிய புயலோ மழையோ வெள்ளமோ ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் இதற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பல தரவுகள், இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளும் அதற்கான விடயங்களும், எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருந்தது, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, ஏன் வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது, உயர் காற்றழுத்தம்னா என்ன, அது எந்த அளவுக்கு பரப்பளவு கொண்டு அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகுது, அந்த நேரத்தில் மேகங்களின் உடைய பங்களிப்பு என்ன, அந்த காற்றின் திசை என்ன, இது எல்லாத்தையும் நாசாவும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சன் எக்ஸ் டாட் ஏஐயும் சேர்ந்து அந்த கொலாபரேஷனில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்னும் வருங்காலங்களில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இனி பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இந்த மழை வெள்ளம் புயல் இதற்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கூடிய விரைவில் வாட்சன் எக்ஸ் டாட் ஏஐ பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.